உதயசூரியனுடைய செங்கதிர்கள் வந்தியத்தேவனுடைய முகத்தில் சுளீரென்று பட்டு அவனை துயிலெழுப்பி விட்டன. உறக்கம் தெளிந்ததும் எழுந்திருக்க அவனுக்கு மனம் வரவில்லை. கண்ணை விரித்து பார்த்தான். சற்று தூரத்தில் பயங்கர ரூபமுள்ள 2 சாமியார்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய திரித்துவிட்ட சடை, ஒரு கையில் திரிசூலம், இன்னொரு கையில் அக்னி குண்டம். இவற்றிலிருந்து அவ்விருவரும் காலாமுக வீர சைவர்கள் என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். இவர்களுடன் விவாத போர் செய்வதற்கு ஆழ்வார்க்கடியான் இங்கு இல்லையே என்ற எண்ணம் உண்டாகியது. அந்த காலாமுக சாமியார்கள் போகும் வரையில் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்வதென்று தீர்மானித்தான். அவர்கள் வந்தியத்தேவன் பக்கத்தில் வந்து நிற்பதாக உணர்ந்த போது கண்களை திறக்கவில்லை. அவர்களில் ஒருவர் அருகில் வந்து கனைத்த போதும் அவன் கண்ணை விழித்து பார்க்கவில்லை. சிவோகம், பையன் நல்ல கும்பகர்ணனா இருக்கிறான் என்றார் முதல் சாமியார். சிவோகம், இவனை போல் ஒரு வாலிப பிள்ளை நமக்கு கிடைத்தால் எவ்வளவு நன்றா இருக்கும் என்று சொன்னார் இன்னொரு சாமியார். சிவோகம், ஆளை பார்த்து முகம் கலையாய் இருக்கிறதே என்று சொல்கிறாய். இவனால் நமக்கு பயன் ஒன்றும் இல்லை. வெகு சீக்கிரத்தில் இவனுக்கு பெரிய ஆபத்து வர போகிறது என்றார் முதல் வீர சைவர். மேலும் தூங்குவது போல் பாசாங்கு செய்து மூச்சுவிட முடியாமல் திணறும் உணர்ச்சியை வந்தியத்தேவனுக்கு உண்டாக்கியது. எனினும் அச்சமயம் விழித்தெழுந்தால் தன் பாசாங்கு வெளியாகிவிடும். மேலே அவர்கள் ஏதாவது பேசுவதை கேட்க முடியாமலும் போய்விடும். தனக்கு பெரிய ஆபத்து என்ன வர போகிறது என்பதை இவர்கள் ஒருவேளை சொல்லலாம் அல்லவா? ஆனால் வந்தியத்தேவன் எண்ணிய எண்ணம் நிறைவேறவில்லை. சிவோகம், அவனுடைய தலையெழுத்து, நீ வா போகலாம் என்று ஒரு வீர சைவர் கூற இருவரும் அங்கிருந்து நகர்ந்து சென்றார்கள். அவர்கள் சற்று தூரம் போவதற்கு அவகாசம் கொடுத்துவிட்டு வந்தியத்தேவன் எழுந்தான். சீக்கிரத்தில் இவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தைகள் வந்தியத்தேவன் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. பழைய கபாலிகர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் காலாமுகர்கள். கபாலிகர்களைப் போல் அவர்கள் நரபலி கொடுப்பதில்லை. மற்றபடி கபாலிகர்களின் பழக்க வழக்கங்களை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் மயானத்தில் அமர்ந்து தவங்களை செய்து வருங்கால நிகழ்ச்சிகளை அறியும் சக்தி பெற்றிருந்ததாக பலர் நம்பினார்கள். சாபம் கொடுக்கும் சக்தி அவர்களுக்கு உண்டு என்றும் பாமர ஜனங்கள் எண்ணினார்கள். ஆகையால் காலாமுக சைவர்களின் கோபத்துக்கு ஆளாகாத வண்ணம் அவர்களுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்ய பலர் ஆயத்தமா இருந்தனர். சிற்றரசர்கள் பலர் ஆலயங்களில் காலாமுகர்களுக்கு வழக்கமாக அன்னமளிப்பதற்கு கட்டளைகள் விட்டிருந்தனர். இதுவரையில் சோழ மன்னர் பரம்பரையை சேர்ந்த அரசர்கள் மட்டும் காலாமுகர்களுக்கு எவ்வித ஆதரவும் காட்டவில்லை. இந்த விவரங்களை எல்லாம் அறிந்திருந்த வந்தியத்தேவன் அவர்கள் ஏதாவது உளறிவிட்டு போகட்டும், இதுவரையில் நேராத ஆபத்து நமக்கு புதிதாக என்ன வந்துவிட போகிறது என்று எண்ணி தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டான். ஆயினும் வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவன் மனதை விட்டு அடியோடு அகன்றுவிடவில்லை. வந்தியத்தேவன் எழுந்து நின்று பார்த்தபோது அந்த காலாமுகர்கள் சற்று தூரத்தில் ஒரு பழைய மண்டபத்தின் அருகில் போய்க் கொண்டிருப்பதை கண்டான். மண்டபத்துக்கு அருகில் செயற்கை குன்றம் ஒன்று காணப்பட்டது. அதில் ஒரு குகை சிங்க முகத்துடன் வாயை பிளந்து கொண்டிருந்தது. பழைய நாட்களில் திகம்பர ஜைனர்கள் கட்டி கொண்டிருந்த அந்த குகைகளை காலாமுகர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள். அங்கே சென்று அவர்களுடன் சிறிது பேச்சு கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தியத்தேவனுக்கு உண்டாகியது. குதிரையை கட்டியிருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு செய்குன்றை நோக்கி போனான். மண்டபத்தை நெருங்கிய போது காலாமுகர்கள் குகையின் மறுபக்கத்தில் நின்று பேசியது அவன் காதில் லேசாக விழுந்தது. அந்த பையன் பொய் தூக்கம் தூங்கவில்லை, உண்மையாகவே தான் தூங்கியிருக்க வேண்டும் என்று சொன்னார் ஒருவர். அது எப்படி நிச்சயமாய் சொல்கிறாய் என்றார் இன்னொருவர். அபாயம் வரப்போகிறது என்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பாத மனிதர் யாரையும் நான் இதுவரையில் கண்டதில்லை. பையன் நல்ல வீரனாக தோன்றுகிறான். அவனை நம்மோடு சேர்த்து கொண்டால் நன்றாய்த்தான் இருக்கும். நீ என்ன சொல்கிறாய்? இவனை போன்ற வாலிபர்கள் எதற்காக? இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சோழ நாட்டின் சிம்மாதனம் ஏறப்போகிறவனே காலாமுகத்தை சேரப்போகிறான். யாரை சொல்கிறாய்? வேறு யாரை? மதுராந்தக தேவனைத்தான் சொல்கிறேன். இது கூட உனக்கு தெரியவில்லையா? மற்ற 2 பேர் இருக்கும் போது அது எப்படி? ஒருவன் தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டானாம். இன்னொருவனுடைய காலம் குறுகி கொண்டிருக்கிறது. வந்தியத்தேவன் அதற்கு மேல் அந்த காலாமுக சாமியார்களின் பேச்சை கேட்க சிறிதும் விரும்பவில்லை. அவர்களுடன் பேச்சு கொடுக்கவும் எண்ணவில்லை. விரைவிலே பழையாறை அடைந்து இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டு காஞ்சிக்கு போக விரும்பினான். எல்லோருக்கும் மேலாக தான் அதிகம் கடமைப்பட்டிருப்பது ஆதித்த கரிகாலருக்கு. அவரை எத்தனையோ வித அபாயங்கள் சூழ்ந்திருப்பது உண்மை. பார்த்திபேந்திரன் கூட பழுவூர் ராணியின் மாய வலையில் விழுந்துவிட்டான். எந்த காரியத்திலும் படபடப்புடன் இறங்கக்கூடியவரான ஆதித்த கரிகாலர் எப்போது எந்தவித அபாயத்துக்கு உள்ளாவாரோ தெரியாது. அவரிடம் சென்று அவரை காத்து நிற்பது தன் முதன்மையான கடமை. வழியில் வீண் பொழுது போக்குவது பெரும் குற்றம். இந்த கணமே சென்றுவிட வேண்டும். வந்தியத்தேவன் சப்தமில்லாமல் திரும்பி சென்று குதிரை மீது
ஏறிக்கொண்டான். குதிரையை வேகமாக தட்டிவிட்டான். காலாமுகர்களின் குகையோரமாக சென்றபோது அவர்கள் தன்னை வெறித்து நோக்குவதை கண்டான். ஒரு முகம் அவன் எப்போதோ பார்த்த முகம் போல் தோன்றியது. ஆனால் நின்று பார்க்க விருப்பமின்றி மேலே சென்றான். வழியில் மக்கள் நெருக்கமான பல கிராமங்களை வந்தியத்தேவன் பார்த்தான். அங்கே எல்லாம் இளவரசர் கடலில் மூழ்கியது பற்றிய செய்தி இன்னும் பரவவில்லை என்று தெரிந்தது. ஏனெனில் ஜனங்கள் சாதாரணமாக அவரவர் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுவரையில் நல்லதுதான். இளவரசரை பற்றிய செய்தி பழையாறையை அடைவதற்குள் தான் அங்கே போய் சேர்ந்துவிட வேண்டும். இளைய பிராட்டியிடம் உண்மையை அறிவித்துவிட வேண்டும். குந்தவை தேவியின் காதில் வேறு விதமான செய்தி விழுந்தால் ஏதாவது விபரீதம் நேரிட்டு விடலாம். இளைய பிராட்டியாவது நம்புவதற்கு தயங்கலாம். அந்த கொடும்பாளூர் இளவரசி உயிரையே விட்டாலும் விட்டு விடுவாள். இந்த எண்ணம் வந்தியத்தேவனுக்கு மிக்க பரபரப்பை உண்டாக்கியது. ஆனால் அவனுடைய அவசரம் குதிரைக்கு தெரியவில்லை. கால்களில் புதிதாக லாடமடிக்கப்பட்டிருந்த அந்த குதிரை வழக்கமான வேகத்துடன் கூட ஓட முடியாமல் தத்தளித்தது. கடைசியாக பிற்பகலில் சூரியன் மறைவதற்கு 2 நாழிகை இருந்தபோதுதான் பழையாறை கோட்டையின் பெரிய சுவர் வந்தியத்தேவனுக்கு புலப்பட்டது. அதோ கோட்டை வாசலில் துர்க்கையின் கோவில் தெரிகிறது. கோட்டைக்குள் எப்படி செல்வது என்பதை பற்றி எத்தனையோ யோசனைகள் வந்தியத்தேவன் உள்ளத்தில் மின்னல் வேகத்தில் படையெடுத்து வந்தன. ஆனால் ஒன்றும் காரியம் சாத்தியமாக தோன்றவில்லை. பனிமுத்திரை மோதிரமோ இங்கே பயன்படாது. ஏனெனில் அந்த மோதிரத்துடன் வருவான் என்பது முன்னமே கோட்டை காவலர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும். இப்போது மோதிரத்தை பார்த்ததும் வேறு விசாரணையின்றி சிறைப்படுத்தி விடுவார்கள். சின்ன பழுவேட்டரையரிடம் அனுப்பிவிடுவார்கள். இளைய பிராட்டியை பார்ப்பதற்கு முன்னால் அவ்விதம் அகப்பட்டுக் கொள்ள வந்தியத்தேவன் சிறிதும் விரும்பவில்லை. யோசனை செய்தவண்ணோ குதிரையின் வேகத்தை அவன் குறைத்துக் கொண்டு கோட்டை வாசலை நெருங்கிய போது மற்றொரு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவதை கண்டான். வேல் பிடித்த வீரர்கள், விருதுகளை சுமந்தவர்கள், குதிரைகள் ஏறி வந்தவர்கள். இவ்வளவு பேருக்கும் நடுவில் தாமரைப்பூ வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம். அந்த ரதத்தில் வீட்டிருப்பது யார்? இளவரசர் மதுராந்தக தேவர் அல்லவா? கடம்பூர் அரண்மனையிலும் தஞ்சாவூர் பொக்கிச நிலவரையிலும் பார்த்த அதே இளவரசர் தான். கோட்டைக்குள் செல்வதற்கு யுக்தி என்னவென்பது உடனே வந்தியத்தேவன் மனதில் தோன்றி அவனுக்கு உணர்ச்சி ஊட்டிவிட்டது. ஆபத்து வரப்போகிறது என்ற வார்த்தை காதில் விழுந்தால் அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பாதவனை இதுவரை நான் பார்த்ததில்லை. இவ்விதம் காலாமுகர்களில் ஒருவர் கூறிய வார்த்தைகள் வந்தியத்தேவன் மனதில் பதிந்திருந்தன. அந்த காலாமுகரின் உக்தியை இங்கே கையாண்டு பார்க்க வேண்டியதுதான். தாமரை மலரின் வடிவமான தங்க ரதத்தை நோக்கி வந்தியத்தேவன் களைப்படைந்திருந்த தன் குதிரையை வேகமாக செலுத்தினான். மதுராந்தக தேவருடைய பரிவாரங்கள் யாரும் அவ்விதம் ஒருவன் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அவனை தடுக்க யாரும் முன்வருவதற்குள் குதிரை ரதத்தின் அருகில் அடைந்துவிட்டது. அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குதிரை மீது எழுந்து நின்றான். ரதத்தில் வீட்டிருந்த மதுராந்தகரை உற்று பார்த்தான். பார்த்துவிட்டு அபாயம் என்று குரலை கிளப்பினான். உடனே தடால் என்று குதிரை மீதிருந்து வந்தியத்தேவன் தரையில் விழுந்து உருண்டான். குதிரை சில அடி தூரம் அப்பால் சென்று நின்றது. இவ்வளவும் சில வினாடி நேரத்தில் நடந்துவிட்டது. மதுராந்தக தேவரின் பரிவாரத்தை சேர்ந்த சிலர் வந்தியத்தேவனுடைய குதிரை ரதத்தை நோக்கி போவதைக் கண்டு அவசரமாக கத்தியை உரையிலிருந்து எடுத்தார்கள். சிலர் வேலை எறிவதற்கு குறிபார்த்தார்கள். அதற்குள் வந்தியத்தேவன் குதிரை மேல் நிற்க முயன்று கீழேயும் விழுந்துவிட்டபடியால் அவர்களுடைய கவலை நீங்கியது. பிறகு கீழே விழுந்தவனை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். மதுராந்தகரும் சிரித்தார். அதற்குள் ரதம் நிறுத்தப்பட்டிருந்தது. அவர் கையை காட்டி சைகை செய்யவே வீரர்கள் இருவர் வந்தியத்தேவன் அருகில் சென்று அவனை தூக்குவதற்கு முயன்றார்கள். அதற்குள் அவனே எழுந்து உட்கார்ந்திருந்தான். வீரர்களுடைய உதவி இல்லாமல் குதித்து எழுந்து நின்றான். தான் விழுந்தது பற்றி சிறிதும் கவனிக்காதது போல் இளவரசர் மதுராந்தகரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனை இப்படி அருகில் கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர். வீரர் இருவரும் வந்தியத்தேவனை கையை பிடித்து அழைத்து சென்று ரதத்தின் பக்கத்தில் நிறுத்தினார்கள். இன்னமும் வந்தியத்தேவனுடைய கண்கள் மதுராந்தகர் முகத்தின் மீது இருந்தன. அப்பனே, நீ யார் என்று இளவரசர் கேட்டார். நான் தான் சக்கரவர்த்தி பெருமானே, என்னை தெரியவில்லையா என்றான் வந்தியத்தேவன். என்ன உளறுகிறாய்? அடே, நீங்கள் சற்று விலகி நில்லுங்கள் என்றார் மதுராந்தகர். மற்ற வீரர்களை பார்த்து வீரர்கள் விலகினார்கள். என்னை யார் என்று எண்ணிக்கொண்டாய் என்று மறுபடியும் மதுராந்தகர் கேட்டார். மன்னிக்க வேண்டும் இளவரசே, தவறாக சொல்லிவிட்டேன். தாங்கள் இன்னும் என்று தட்டு தடுமாறி பேசினான். இதற்கு முன் எப்பொழுதாவது என்னை நீ பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன். இல்லை, பார்த்ததில்லை. என்னை பார்த்திருக்கிறாயா இல்லையா? உண்மையை சொல் இளவரசே. நேற்றிலிருந்து நான் உண்மையை சொல்வதென்று வைத்திருக்கிறேன். அதனால் தான் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. ஓஹோ, நேற்று முதல் நீ
உண்மை பேசுகிறவனா? நல்ல வேடிக்கை என்று மதுராந்தகர் சிரித்தார். அதனால் நிச்சயமாய் சொல்ல முடியாமல் ஏன் பதறுகிறாய் என்று மறுபடியும் கேட்டார் மதுராந்தகர். இளவரசே, இந்த காலத்தில் எதைத்தான் நிச்சயமாக சொல்ல முடிகிறது? ஒருவரை போல் இன்னொருவர் இருக்கிறார். ஒரு நாள் மூடு பல்லக்கில் இருந்தவர் இன்னொரு நாள் ரதத்தில் இருக்கிறார். என்ன சொன்னாய் என்று மதுராந்தகர் சிறிது திடுக்கிட்ட குரலில் வினாவினார். இளவரசே, ஒருவரை போல் இன்னொருவர் இருப்பதால் நிச்சயமாய் சொல்ல முடியவில்லை என்றே. நான் யாரை போல இருக்கிறேன் என்று மதுராந்தகர் கேட்டார். இளவரசே, 2 தடவை தங்களை நான் பார்த்திருக்கிறேன், அல்லது தங்களை போன்றவரை பார்த்திருக்கிறேன். தாங்கள் தானா, அதாவது நான் பார்த்தவர் தானா என்று சந்தேகமா இருந்தது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உற்று பார்த்தேன். உற்று பார்த்து என்ன தெரிந்து கொண்டாய்? தாங்கள் நான் பார்த்தவராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிந்து கொண்டேன். மதுராந்தகருக்கு கோபம் உண்டாக தொடங்கியதென்பது அவருடைய முகத்திலிருந்தும் குரலிலிருந்தும் தெரிந்தது. நீ சுத்த போக்கிரி என்றார் மதுராந்தகர். இளவரசே, கோபிக்க வேண்டாம். நான் தங்களையோ தங்களை போன்றவரையோ பார்த்தது எங்கே என்று சொல்கிறேன். பிறகு தாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்படியானால் சொல், சீக்கிரம். ஒரு பெரிய கோட்டை, நாலாபுறமும் நெடிய மதில் சுவர், வீராதி வீரர்கள் பலர் அங்கே கூடியிருந்தார்கள். நடுராத்திரி சுவரில் மாட்டிய பெரிய அகல் விளக்கில் இருந்து புகையினால் மங்கிய வெளிச்சத்தில் அவர்கள் ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சுவர் ஓரமாக ஒரு பல்லக்கு இருந்தது. அந்த வீரர்களின் தலைவரை மற்றவர்கள் ஏதோ கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார்கள். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. வேகமாக எழுந்து போய் பல்லக்கின் அருகில் நின்றார். பல்லக்கை மூடியிருந்த பட்டு திரையை விலக்கினார். பல்லக்கின் உள்ளே இருந்து ஒரு சுந்தர புருஷர் வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று கோஷித்தார்கள். பட்டத்து இளவரசர் வாழ்க என்றும் சிலர் கூவினார்கள். சக்கரவர்த்திக்கு ஜே என்று கோஷித்ததாகவும் ஞாபகம். ஐயா, அப்போது பல்லக்கில் இருந்து வெளிவந்தவருடைய முகம் தங்கள் முகம் போலத்தான் இருந்தது. ஏதாவது நான் தவறாக சொல்லி இருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். நடுவில் குறுக்கிடாமல் இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தக தேவருடைய நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. அவருடைய முகத்தில் பயத்தின் சாயை படர்ந்தது. நேற்று முதல் உண்மையை சொல்கிறவனே, அந்த வீரர்களின் கூட்டத்தில் நீ இருந்தாயா என்று கேட்டார் மதுராந்தகர். இல்லை ஐயா, சத்தியமாக இல்லை. பின் எப்படி கூட இருந்து பார்த்தது போல சொல்கிறாய்? நான் கண்ட காட்சி உண்மையாக நடந்ததா அல்லது கனவிலே கண்டதா என்று எனக்கே நிச்சயமாக தெரியவில்லை. இன்னொரு காட்சியையும் கேளுங்கள். இருளடர்ந்த ஒரு நிலவரை, அதில் ஒரு சுரங்கப்பாதை, வளைந்து வளைந்து கீழே இறங்கி மேலே ஏறி போக வேண்டிய பாதை. அதன் வழியாக 3 பேர் வந்து கொண்டிருந்தார்கள். முன்னால் ஒருவன் தீவர்த்தி பிடித்து கொண்டு போனான். பின்னால் ஒருவன் காவல் புரிந்து கொண்டு வந்தான். நடுவில் சுந்தர புருஷர் வடிவத்தில் மன்மதனை போன்ற ராஜகுமாரர் வந்து கொண்டிருந்தார். தீவர்த்தியின் வெளிச்சம் அந்த நிலவரையின் மூலை முடுக்குகளில் பரவிய போது அங்கே எல்லாம் பொன்னும் மணியும் வைடூரியங்களும் ஜொலிப்பது போல தோன்றியது. அது மன்னாதி மன்னர்களில் ரகசிய பொக்கிஷங்களை வைக்கும் நிலவரையாக இருக்கலாம் என்று தோன்றியது. தூண்களில் கொடூரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அத்தகைய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த 3 பேரில் நடுவில் வந்த சுந்தர புருஷரின் முகம் தங்கள் திருமுகம் போலிருந்தது. அது உண்மையா இல்லையா என்பதை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். இளவரசர் மதுராந்தகர் போதும் நிறுத்து என்றார். அவருடைய குரலில் பயம் தெரிந்தது. வந்தியத்தேவன் அமைதியாக இருந்தான். நீ ஜோதிடக்காரனா என்று மதுராந்தகர் கேட்டார். இல்லை ஐயா, என் தொழிலில்லை. ஆனால் நடந்ததையும் சொல்வேன், இனிமேல் நடக்க போவதையும் சொல்வேன். மதுராந்தகர் சிறிது யோசித்துவிட்டு குதிரை மேல் நின்றபோது ஏதோ கத்தினாயே, அது என்ன என்று கேட்டார். அபாயம் என்று கத்தினேன். யாருக்கு அபாயம் என்று மதுராந்தகர் கேட்டார். இளவரசே, தங்களுக்கு தான். என்ன அபாயம்? இளவரசே, பல அபாயங்கள் தங்களை சூழ்ந்திருக்கின்றன. அதுபோலவே பெரும் பதவிகளும் காத்திருக்கின்றன. அவற்றை குறித்து சாவகாசமாக சொல்ல வேண்டும். என்னுடைய கத்தியை கூடத்தான் தங்கள் வீரர்கள் பிடுங்கிவிட்டார்களே. தங்களுடன் என்னை கோட்டைக்குள் அழைத்து கொண்டு போனால் சொல்கிறேன். ஆகட்டும், என்னுடன் வா, சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம் என்றார் மதுராந்தக தேவர். மதுராந்தக தேவர் தம்முடன் வந்த வீரர்களின் தலைவனை கை காட்டி அருகில் அழைத்தார். வந்தியத்தேவனை சுட்டிக்காட்டி அவனை அவர்களுடன் கோட்டைக்குள் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அந்த கட்டளை அவ்வீரர் தலைவனுக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. ஆயினும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தியத்தேவனையும் தன்னுடன் அழைத்து சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது. மதுராந்தக தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள் சென்றார்கள். மதுராந்தக தேவருடைய தந்தை கண்டராதித்த தேவர் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்ட காலம் அரசு செலுத்தியவர். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு பெரிய தந்தை உறவு முறையை சார்ந்தவர். கண்டராதித்த தேவரும் அவருடைய தர்ம பத்தினியுமான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். கண்டராதித்த தேவருக்கு போர் செய்து ராஜ்யத்தை விரிவாக்குவதில் நம்பிக்கை இருக்கவில்லை. போர்களினால் மனிதர்கள் அடையும் துன்பங்களை கண்டு வருந்தியவர் ஆனபடியால் கூடிய வரையில் சண்டைகளை
கருத்துக்களை விளக்க முயன்றார். சமாதானத்தையே நாடினார். இதன் காரணமாக இவர் ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிகவும் சுருங்கியது. கண்டராதித்தர் தாம் முதிர்ந்த வயதில் மழவரையர் மகளை மணந்து கொண்டார். அவர்களுடைய புதல்வன் மதுராந்தகன் கண்டராதித்தரின் இறுதி காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தை. ராஜ்யத்தை சுற்றிலும் எதிரிகள் தலையெடுத்து கொண்டிருந்தனர். அதே சமயத்தில் கண்டராதித்தரின் தம்பி அரிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அரிஞ்சயனுடைய குமாரன் சுந்தர சோழன் அதற்குள் இளமை பருவத்தை கடந்து பல போர்களிலே வெற்றி முரசு கொட்டி மகா வீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். ஆகையால் கண்டராதித்தர் தமக்கு பின்னர் சுந்தர சோழனே பட்டத்துக்கு உரியவன் என்று முடிவு கட்டி குடிமக்களுக்கும் அறிவித்து விட்டார். தன்னால் சிம்மாதனம் சம்பந்தமான குடும்ப சண்டைகள் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு சுந்தர சோழருடைய சந்ததிகளே பட்டத்துக்கு உரியவர்கள் என்றும் சொல்லிவிட்டார். தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவகைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தன் மனைவியிடம் அவர் சொல்லியிருந்தார். இவையெல்லாம் அந்த நாளில் நாடறிந்த விஷயங்களாய் இருந்தன. செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி வந்தாள். மதுராந்தகனுடைய சிறு பிராயத்திலேயே அவன் உள்ளத்தில் சிவபக்தியையும் உலக வாழ்வில் வைராக்கியத்தையும் ஏற்படுத்தி வளர்த்தி வந்தாள். ஏறக்குறைய 20 வயது வரையில் மதுராந்தகன் அன்னையின் வாக்கையே வேத வாக்காக கொண்டு நடந்து வந்தான். ராஜ்ய விவகாரங்களில் அவனுக்கு சிறிதும் பற்று ஏற்படவில்லை. சோழ சிங்காதனம் தனக்கு உரியது என்ற எண்ணமே அவன் உள்ளத்தில் தோன்றாமல் இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன்னால் சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்ததிலிருந்து அவன் மனம் மாற தொடங்கியது. ஆரம்பத்தில் லேசாக தலை காட்டிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு பெரிதாக்கி வந்தாள். சிறிய தீப்பொறி அதிவிரைவில் பெரிய காட்டு தீ ஆகிவிட்டது. பல்வேறு காரணங்களினால் சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் பெருந்தர அதிகாரிகளும் மதுராந்தகனை ஆதரித்து சதி செய்து வந்தார்கள். மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு சுந்தர சோழர் கண்மூடும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆனால் மதுராந்தகனோ அவ்வளவு காலம் காத்திருப்பதற்கே விரும்பவில்லை. சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்தில் தகுதி இல்லை என்றும் தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணத் தொடங்கினான். அதிலும் இப்போது சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி ராஜ்யத்தை கவனிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார். ஆகையால் உடனடியாக தஞ்சாவூர் சிங்காசனம் ஏறி ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதம் மதுராந்தகனுக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள் அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டரையர்களின் பொறுப்பா இருந்தது. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிட அவர்கள் விரும்பவில்லை. சுந்தர சோழரின் 2 புதல்வர்களும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீர செயல்களினாலும் பிற குணாதிசயங்களினாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர்கள் இடம் பெற்றிருந்தனர். கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலூர் மலையமான் என்னும் 2 பெரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்து நின்றார்கள். படைகளிலே பெரும் பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களையே விரும்பினார்கள். ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேட்டரையர்கள் பொறுமையுடன் இருக்க தீர்மானித்தார்கள். இதற்கிடையில் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறியிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தமக்கு பிறகு இளவரசர் மதுராந்தகருக்கு தான் பட்டம் என்று சுந்தர சோழரை சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இல்லை. இதற்கு குறுக்கே நின்று தடை செய்ய கூடியவர்கள் இளைய பிராட்டியும் செம்பியன் மாதேவியும் தான். இளைய பிராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளினால் வென்றுவிடலாம். ஆனால் தமிழ்நாடெங்கும் தெய்வ அம்சம் பெற்றவராக போற்றப்பட்டு வரும் செம்பியன் மாதேவி தடுத்து நின்றால் அந்த தடையை கடப்பது எளிதன்று. அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை என்பது எங்கும் பரவி இருந்தது. அன்னையின் வார்த்தையை மீறி மகன் சிங்காதனம் ஏறுவதை குடிமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகையால் அன்னையிடம் சொல்லி அவர் மனதை மாற்றும்படி மதுராந்தக தேவரை அடிக்கடி பழுவேட்டரையர்கள் தூண்டிக் கொண்டிருந்தார்கள். மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டும் உற்சாகம் காட்டவில்லை. ராஜ்யமாளும் ஆசை அவர் உள்ளத்தில் வெறியாக மூண்டிருந்தது. ஆனால் அன்னையிடம் அதை பற்றி பேச மட்டும் அவர் தயங்கினார். அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கே அவர் அவ்வளவாக விரும்பவில்லை. இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். தமது கணவருடைய விருப்பங்களில் முக்கியமான விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தம் குமாரன் தம்முடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தி இருந்தார். அதன்படியே சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படி கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் தஞ்சை சிங்காதனத்துக்கு தமக்குள்ள உரிமையை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனதை மாற்ற முயலும்படியும் சொல்லி